Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். கங்குவா ஸ்டேஜ்ல சூர்யா அவர்கள் வரணும்ன்றீங்க. அடுத்த நாள் அங்க மாநாடு நடக்குது. அப்போ அங்கதான் ஒரு சரி, நான் என்ன கேட்குறேன், நான் திமுக காரன் கனெக்ட் பண்ணிப்பாங்க, நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் பட் அந்த கங்குவாவில் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் திரு சூர்யா அவர்கள் கடைசியாக நான் செல்ஃபி எடுக்கும்போது கேட்டேன், அந்த செல்ஃபியை வேணா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார், நான் எதுவும் தவறாக சொல்லிட்டேன். ஒய் எப்படின்னாரு, இல்லை நான் கொஞ்சம் அதிக பிரச்சனை நம்ம எதுவும் பேசிட்டேன். ஷி, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லியிருக்க. யூ ஹேவ் தட் ரைட்ஸ் மேன். ஏப்பா விஜய் அரசியல் வரக்கூடாது யார்ப்பா சொன்னது? நல்வரவுன்னு போட்டது முதல்ல நான் தான். ஓகேவா? சப்பா உங்களுடைய அரசியல் பண்ணணும்னா திரு விஜய் அவர்களுக்கும் எனக்கு நடுவில் இருக்கிற நட்பு. பப்ளிக்கிட்ட என்ன சொன்னார், என்னுடைய நேரடியான எதிரி திமுகன்ட்டார், சித்தாந்த எதிரி பாஜகன்றார். அதானே சொன்னார். அப்போ என்னுடைய நேரடியான எதிரி விஜய்னு தானே நான் சொல்லணும். இல்லை நான் வேணா உங்களை வந்து கொஞ்சம் பாலிசாக, நீ உனக்கு வந்து அப்பா சூர்யா வேணும் விஜய் வேணும், எனக்கு தான் சூர்யா வேணும் விஜய் வேணும், ஆனால் நான் ஒரு ஆம்பளையா பேசலையா? அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? விஜய்க்கு மேல இவர் எவ்வளவு வன்மத்தில் இருக்காரு. அப்படி கிடையாது. நான் விஜய் 69 என்னுடைய சகோதரர் வினோத் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவர்கிட்டே ஃபோன் பண்ணி இருக்கிறதுலே மார்னிங் ஷோ வாங்கி நான் படம் பார்த்துருவேன். எனக்கு வந்து விஜய் சினிமாவிலிருந்து இழப்பதில் எனக்கு மிகப்பெரிய மன கஷ்டம். முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் அண்ணன் தான் சொல்லணும். ஒரு இயக்குனராக இவரோட படைப்புகளை நம்மளை வேக்க வச்சுக்கிட்டே இருந்தாலுமே கூட எப்பவுமே ஆனால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருவராக இருப்பார். கனத்த குரலோட இனிமையான ஸ்மைலோட நம்மளை வரவேற்கக்கூடிய போஸ் வெங்கடண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? ஆனால் நீங்கள் நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் போல்டாக உடச்சிருவீங்க. என்ன மேடை நான் என்ன எனக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவேன்னு. அரசியலுக்கு சூர்யா வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் கூட அந்த கங்குவாங்கிற மேடையில் நான் வந்து பேசினது கங்குவா என்ற திரைப்படத்தினுடைய வெற்றியை தான் பேசுகிறேன். அந்த கங்குவா என்ற திரைப்படத்தை தான் நானும் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, ரசிகர்களை பிரமாதமாக வச்சுருக்கீங்க. எப்படி வச்சுருக்கீங்க? கல்வி கொடுத்துருக்கீங்க. 5000 மாணவர்களுக்கு மேலே படிக்க வச்சுருக்கிறீங்க. நீங்கள் IAS IPS உருவாக்கியிருக்கீங்க. இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யாருன்னே தெரில, கல்வின்னு பணம் அனுப்புகிறீங்க. அப்பா 2 மகன்கள் மருமகளோடு போய் அடிக்கடி ஈரோடு திருப்பூர் சேலம்னு உட்காந்து மாணவர்களை இன்டராக்ஷன் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, அவங்களோட அழுகிறீங்க. ஒரு குழந்தைக்கு அழுகிறீங்க, பார்த்தா அந்த புள்ள வந்து காலப்போக்கில் டாக்டராக வந்து உட்காந்துருக்கு. எப்படிமா படித்தேன்னா சூர்யா சார் படிக்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் பண்ணும் பொழுது அதே கங்குவா ஸ்டேஜில் உங்களை பார்த்து அந்த கற்றுனாங்கள்ல ரசிகர்கள், அவர்களிடம் நான் கேட்கிறேன், எப்படிப்பா உங்களை போட்டு ரசிகர்கள் வச்சுக்கணும், உங்களுக்கு கல்வி கொடுத்தாரு, அறிவு கொடுத்தாரு, அதெல்லாம் வச்சுக்கணும், உங்களை முட்டாளாக வச்சுக்கக்கூடாது, உங்களை அறிவாளியாக வைத்திருக்கிறார், பிறகு அரசியலுக்கு வர வேண்டும், அதை நீங்கள் வாருங்களேன்னு நான் கூப்பிட்றேன். இப்போ இதை வந்து கம்பேரிட்டிவ் வித் விஜய் சார் எல்லாரும். இப்போ நான் அதில் வந்து இவர் வந்து எல்லா நடிகர்களும் முட்டாளாகவே வைத்திருக்கிறார்கள், அவர்கள் பாருங்கள் நாளைக்கு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு ஸ்டார் எப்படி வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதை வந்து விஜய் சாருக்கு மட்டும்தான் பொருந்துமா? எல்லாருக்கும் தானே பொருந்தும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுக்கும் தானே பொருந்தும். அது எப்படி விஜய் சாரோட கனெக்டடாக நீங்கள் சொல்கிறீங்க? அதில் ஏதாவது விஜய்னு சொல்லப்பட்டுச்சா? இல்லை, அது எங்கே விமர்சனம் ஆகப்பட்டுச்சு அப்படின்னானே, நீங்கள் அந்த ஸ்டேஜில் கங்குவா ஸ்டேஜில் சூர்யா அவர்கள் வரணுன்றீங்க. அடுத்த நாள் அங்கே மாநாடு நடக்குது. அப்போது அங்கே தான் ஒரு சரி, நான் என்ன கேட்குறேன், நான் திமுக காரன் கனெக்ட் பண்ணிப்பாங்க, நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் பட் அந்த கங்குவாவில் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் திரு சூர்யா அவர்கள் இப்போ இருக்க ஸ்டார்ஸில் சூர்யா விஜய் சார், அஜித் சார் விஜய் சார், அடுத்து சூர்யா சார் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்போலேருந்தே நான் அரசியல் பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏதாவது ஒரு சமுதாய இழிவை முன்னாடி நின்று கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சூர்யா அவர்களுடைய குரல் என்பது ஒலிக்க ஒலிக்க வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, ரசிகர்கள் வந்து இவர் மேல் ஒரு நடிகர் மேலே இருக்கக்கூடிய அப்ரோச் அண்ட் அட்ராக்ஷனை மீறி ஒரு தலைவன் அப்ரோச்சும் அட்ராக்ஷனும் வரும். அது இப்போ அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் இருக்குது. அது நான் சூர்யா சாருக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் மேடையில் அவர் முன்னாடியே சொல்கிறேன். சரி, இப்போ நான் கீழே போகும்போது நீங்கள் என்ன தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சூர்யா சார் கேட்டிருக்கணும். அவர் எந்திரிச்சு நான் ஹக் பண்ணார். ஆமாம் இல்லைங்களா? அப்புறம் கடைசியாக நான் செல்ஃபி எடுக்கும்போது கேட்டேன், அந்த செல்ஃபியை வேணா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார், நான் எதுவும் தவறாக சொல்லிட்டேன். ஒய் எப்படின்னாரு,
இல்லை நான் கொஞ்சம் அதிக பிரசிங்கத்தனமாக எதுவும் பேசிட்டேன். ஷி உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லியிருக்க. யூ ஹேவ் தட் ரைட்ஸ் மேன், கம் அப்படின்னு எடுத்தார். அப்போது அவருக்கு அந்த ஜென்யூனிட்டி இருக்குது. ஆனால் அவர் பக்கத்தில் இருந்தவனுக்கு அந்த ஜென்யூனிட்டி இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அதே மேடையிலேயே தப்பாக பேசுகிறான். அங்கே தப்பாக பேசுனா பரவாயில்ல, இன்னொரு மேடையில் போய், இன்னொரு பொது மேடையில் மைக்கில் போய் என்னை பற்றி தப்பாக பேசுகிறான். அது எப்படி ஒரு ஆடியோ ரிலீஸை வந்து அரசியல் பேசலாம் அப்படிங்கிறான். அப்புறம் அரசியல் பேசலான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறான். எப்பா, ரொம்ப அழகான விஷயத்தை திரு சூர்யா அவர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரே இடத்தில் வைத்து பாஸ் பண்ணியிருக்கேன் நான். அது வந்து என்னுடைய ஜென்யூனிட்டி. அது அந்த ஜென்யூனிட்டியில் எனக்கு சூர்யா சார் வந்து சாயந்தரமாக வந்து இருந்தாங்க உங்களுக்கு 50 லட்சம் செக்கு தரேன் சொல்ல போகிறாரு. எனக்கும் என்னுடைய சகோதரன் சூர்யாவிற்கும் உள்ள ஒரு அன்பனை ரொம்ப அழகாக பரிமாறிக்கிட்டேன். இதை போய் எடுத்துக்கிட்டு தெருவா என்னை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இன்னொருத்தனுக்கு இல்லை. நான் என்ன நினச்சேன், ரொம்ப படித்தவன் புத்திசாலியாக இருப்பான்னு நினச்சேன். நான் அவன் இவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்வான் நான் நினைக்கல. ரொம்ப அது கீழ்த்தரமான செயல். ஏன்னா அங்கே நான் விஜய் என்று பேசவே இல்லை. ஆனால் இவன் என்ன பேசுகிறான்னா, வெளியில் போய் விஜய் அரசியலுக்கு வந்தால் வரட்டுமே, இவங்களுக்கு என்ன, அவர் ரொம்ப நல்லவர் வரட்டுமே அப்படிங்கிறான். ஏப்பா விஜய் அரசியல் வரக்கூடாது யார்ப்பா சொன்னது? நல்வரவுன்னு போட்டது முதல்ல நான் தான். ஓகேவா? சப்பா உங்களுடைய அரசியல் பண்ணணும்னா திரு விஜய் அவர்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற நட்பு, எங்கள் 2 பேருக்கும் இருக்கிற வயசு ஒத்து போகக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அதில் வந்து அவர் நேரடியாகவே திமுகவை திட்டாரு. திமுகவே திராவிட மாடல் ஆட்சி தப்புன்னு சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் நான் நேரடியாகவே தான் சொல்லுவேன். அவர் நேரடியாக தானே சொன்னார். பப்ளிக்கிட்ட என்ன சொன்னார், என்னுடைய நேரடியான எதிரி திமுகன்ட்டார், சித்தாந்த எதிரி பாஜகன்றார். அதானே சொன்னார். அப்போ என்னுடைய நேரடியான எதிரி விஜய்னு தானே நான் சொல்லணும். இல்லை நான் வேணா உங்களை வந்து கொஞ்சம் பாலிஸாக சொல்லட்டா, நான் ஏன் சொல்லணும்? நீ அவ்வளோ போல்டாக அடிக்கிற, அதே போல்டாக நான் அடிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை இல்லைங்களா? இதுக்கு நடுவில் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு இவன்லாம் யார்? என்ன கீழ்த்தரமான புத்தி பார்த்தீங்களா? இதில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? அதான் நான் எத்தனை பெரியார் வந்தாலும் பத்தாதுன்னு நான் சொன்னது. நம்மளை மாதிரி ஆளாம் மேடை ஏறிடக்கூடாது, மேடையில் பேசிடக்கூடாது, பெருசாகிடக்கூடாது, இல்லை அப்படியே கீழேயோ உட்காந்துக்கணும். அதுதான் எவ்வளோ நாளைக்கு உனக்கு இந்த புத்தி இருக்கும்? இந்த புத்தி எப்போ உடையும் உங்ககிட்ட இருந்து? நீ உனக்கு வந்து அப்பா சூர்யா வேணும், விஜய் வேணும், எனக்கு தான் சூர்யா வேணும், விஜய் வேணும். ஆனால் நான் ஒரு ஆம்பளையா பேசலையா? கட்ஸா இல்லை, இரு பேசு. கோவம் வந்தால் கோவத்தை காட்டு, சும்மா பின்னாடி போய் புறம் பேசிக்கிட்டு தேவைக்காக அதான் தேவைக்கான சார். இந்த என்னோட இன்டர்வியூ பார்க்குறதுலேருந்து மெட்டிஒலி காலத்துலேருந்து எனக்கு தெரியும் சார், நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சார் உண்மையாக இருக்குது இல்லைங்க. என்ன சார் பிரச்சனை? நான் ரோட்டில் நான் ஆட்டுக்கு போவேன் சார், எனக்கு மனசில் எந்த கணமும் இல்லை சார். ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், இவன்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி அவன்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி இந்த 2 பொய்யையும் காப்பாற்றுறது கடந்து பாடுபடுற உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறப்பு. இன்னொரு விமர்சனம் ஆச்சு, அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஒரு நேர்காணல் நீங்கள் பேசும்பொழுது நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் எடுத்து போட்டு அது தேவையில்லை. சமூக வலைத்தளங்களில் வந்து இது ஒரு இப்போ இதுலேயும் சொல்லிடுறேன், கட் பண்ணி போட சொல்லுங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன், திரு விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன், திரு சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன், அதிமுகவிற்கு வாக்கு செலுத்த மாட்டேன், பாஜகவிற்கு வாக்கு செலுத்த மாட்டேன். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு, விஜய்க்கு மேலே இவர் எவ்வளோ வன்மத்தில் இருக்கார் அப்படி கிடையாது. நான் விஜய் 69 என்னுடைய சகோதரர் வினோத் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவர்கிட்டே ஃபோன் பண்ணி இருக்கிறதுலே மார்னிங் ஷோ வாங்கி நான் படம் பார்த்துருவேன். எனக்கு வந்து விஜயை சினிமாவிலிருந்து இழப்பதில் எனக்கு மிகப்பெரிய மன கஷ்டம். ஏன்னா தற்போதைக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸை சும்மா அப்படி வச்சுருக்கிறது திரு விஜய் அவர்கள். அப்படி உள்ளே போனோன்னா சும்மா அப்படி பரபரப்பரப்ப உள்ள படத்துக்குள்ளே கதை திரைக்கதை வசனமே இல்லைனாலும் அந்த மனுஷன் வந்து அப்படி நின்னானா அப்படி இருக்கும். அதை விளக்குறமேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இப்போவும் உண்டு. அது விஜய் 69 இல்லை 699 வரைக்கும் நடிச்சா கூட முதல் ரசிகன் முதல் டிக்கெட் போஸ் விக்கெட் தான். ஓட்டு போட சொல்லி கேட்காதீங்க. அதுதானே, அதெல்லாம் எடுக்காம அதெல்லாம் பார்க்காம அவர் பாருங்க எவ்வளோ வன்மத்தில் இல்லை. இன்னொன்று, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு வரைக்கும் சொல்லலை, அவர் வரணும்னு தான் சொல்கிறேன். அவர் வர்றதுல ஒருவேளை விஜய் சார் வீட்டுக்கு பக்கத்து வீடானா இருந்து டெய்லி அவர்கிட்ட பேச வேண்டி இருந்துச்சுன்னா நான் இன்டர்வியூவில் என்னவெல்லாம் பேசணும்னா அதெல்லாம் அவர்கிட்டே சொல்லியிருப்பேன். ஓகே, யார் சொல்கிறது அவருக்கு? சார் கொஞ்சம் இப்போ ஏர்லியராக வந்துட்டீங்க சார், கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம் சார், நான் பக்கத்து வீடாக இருந்தால் சொல்லியிருப்பேன். சார் இப்போ உங்ககிட்ட ஒரு 2,000 கோடி ரூபா ஏதோ சொத்து இருக்குது, எல்லா மக்களுக்கு தான் செலவு பண்ணுறீங்க சார், அது காலி ஆகிடும் சார், இது பத்தாது. நான் என்ன சொல்கிறேன், அரசியல் பண்ணிட்டீங்கள வந்துட்டீங்க, மாநாடு போட்டிங்கள்ல போட்டிங்க, கொடி அனௌன்ஸ் பண்ணீங்களா பண்ணிட்டீங்க சார், 24 மணி நேரமும் உட்காந்து நடத்த வேண்டிய அரசியல் நீங்கள் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த நேரங்கள்லாம் நடிங்க.
200 crores 300 crores எடுங்க, இன்னும் 10 படம் 3000 கோடி எடுத்து மக்களுக்கே செலவு பண்ணுங்க. மாநாடு போடுங்க, தண்ணீர் பந்தல் வைங்க, பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க, கல்விக்கு கொடுங்க. அப்புறம் நான் வந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எல்லாரும் கேட்குற முட்டாள்தனமான கேள்வியை கூட நான் கேட்கல. இனிமேலாச்சும் நல்லது பண்ணுங்க. ஆனால் அதுக்கு நிறைய உங்களுக்கு பணம் வேணும். அப்புறம் இப்படி நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறீங்க, பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறீங்க. சார், எதிர்ப்பு குரல் இல்லைன்னா அங்கங்கே தன்னதிகார ஆட்சி வந்துடும். அந்த தன்னதிகார ஆட்சி வரக்கூடாதுன்னா எதிர்ப்பு குரல் ஒலிக்கணும். திரு விஜய் அவர்களே எதிர்ப்பு குரலை ஒலியுங்கள். ஐயோ, நான் எல்லா இன்டர்வியூஸும் எடுத்து பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு அரசியலுக்கு வந்து தப்பு, இவரெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரணும், இவரெல்லாம் அரசியல் அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டேன். அரசியலுக்கு அவருக்கு வந்ததுனால அவருக்கு என்னென்ன பாதிப்புன்னு மட்டும்தான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் எனக்கு இருக்குமே தவிர எதிர்கட்சிக்கு என்ன பாதிப்புன்னு கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். இவர் வர்றதுனால என்னென்ன கட்சிக்கு பாதிப்பு, எந்த கட்சிக்கும் எந்த பாதிப்பும் வர போகிறதில்ல. இப்போ தான் வந்திருக்கார். அவருடைய ரசிகர்கள் 18 வயசுலேருந்து இப்போ ஓட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து ஏற்கனவே ரசிகர்களாக இருந்ததில் இப்போ நானும் ரசிகன் தான், நான் திமுக காரன். அந்த மாதிரி பல ரசிகன் பல கட்சிகளில் இருப்பான். அவருடைய மாநாட்டுக்கு போனவனே அந்த துண்டை போட்டுட்டு போகும்போது தன் தலைவனிற்காக உள்ளுக்குள்ளே ஸ்டாலின் படம் இருந்தாலும் திருப்பி வச்சுட்டு போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு எந்த அளவிற்கு திமுகவின் மேலுடைய அக்கறை இருக்கிறதோ அதே அளவிற்கு அக்கறை தன்னுடைய கதாநாயகன் மேலே இருக்குது. அப்போ அப்படி தான் வந்திருப்பான். அங்கே 3-4 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா 2 லட்சம் பேர் வேறு கட்சிக்காரனாக தான் இருந்திருப்பான். அப்புறம் இந்த இளைஞர்கள் வந்து ஒரு அளவற்ற நல்லா வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் மேலே வைக்காத பற்றா. இப்போ சின்னவரெல்லாம் போகிற கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்களா, ஏறி தாவுனாங்க இளைஞர்கள். அப்போ இளைஞர்கள் இவர் பக்கம் இருக்காரா, அவர் பக்கம் இருக்காரா? சார், எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கான் சார். என்கிட்ட இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் வாட்டுக்கு விஜய் பேசுகிறீங்க, ரசிகர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்போ ஏன் கட்சிக்காரனை பற்றி அவங்களுக்கு தெரியாதா என்ன? இப்போ இருக்கிறதுலையே திமுக காரன் தான் ரொம்ப நல்லவன், தெரியாதா? அதனால் இப்போ உங்களுக்கு 4 லட்சம் பேர் வந்தான்னா, நான் கூட தான் ஒரு மாநாடு பேசினேன் ஈரோட்டில், 5.5 லட்சம் பேர் உட்காந்து பார்த்தான். அவன்லாம் ஏன் ரசிகம் கிடையாதா? எல்லாம் எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. இது ஒரு கட்சி தானே. ரொம்ப நன்றி. நான் நிறையா கேள்விகளுக்கு நிறைய விமர்சனங்களுக்கு இங்கே ஒரு நிறைய உடைச்சி விடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நினைச்சலாம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுப்பேன். நான் முரளி, நன்றி.